வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி காலையில் ஸ்கூல் இல்லை, அதான் அவங்க தான் ராமேஸ்வரம் இதுக்கெலாம் போயிருக்கிறாங்கல்ல. அதனால் இன்றைக்கி வர்றதா தான் இருந்துச்சு. அவங்க நைட்டு இன்றைக்கி வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மறுல நாளைக்கு தான் வராங்க. இன்றைக்கி நைட்டு விடியகாலம் வந்துடுவாங்க. அதனால் ஸ்கூல் இல்லை. அப்புறம் நேராக குளிச்சுட்டு போய் ஒரு அம்மன் கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு, துர்கை அம்மன் தான் போய் சாமியை கும்பிடுவேன். அங்கே போய் சாமியை கும்பிட்டுட்டு நேராக அங்கேருந்து வந்தேன். என்னம்மா செஞ்சுருக்குற அப்படின்னு கேட்டேன். அம்மா சொன்னாங்க, நேர்த்தி செம்பு அந்த பொண்ணு பரணி நிரந்தரமானது மருமகன் பிரியா இங்கே ஏதோ எழுதி வச்சுருக்கிற எல்லாமே தெரில. பத்மா பாஸ்கர் சனி மேம்லே சனிமணியை வைக்கணுங்க. சோபாஸ்ரீ மகள் சிவானியா மிஸ்ஸஸ் சோபாஸ்ரீ மகள் சோபாஸ்ரீ மகள் சிவானியாவை வந்து வாழ்த்த சொல்லிச்சு அந்த பொண்ணு. நம்ம 2 நாளாக இது பார்க்கலையாட்டிருக்கு. ரொம்ப மனசு உடைஞ்சி போச்சு. ஆமாம் மகளே, நீ கவலைப்படாத, நான் அன்றைக்கி பார்க்கலனாலும் நான் அடுத்த நாள் போகிறேன். அந்தளவுக்கு பிஸியாக இருந்துச்சுமா. வேறு ஒன்றும் உங்களால் புறக்கணிக்கணும் இல்லை. எல்லாருமே எனக்கு 2 கண்கள், 4 கண்கள். எனக்கு 2 கண், அம்மாவுக்கு 2 கண், மொத்தம் 4 கண்கள் தான். இந்த 4 கண்கள்லேயும் தப்பிச்சு ஒதுக்கி போகுது பாரு, அது ஏதோ எங்கள் கவனக்குறைவாக தான் இருக்கும். அதனால் நீ கவலைப்படாத மிஸ்ஸஸ் சோபாஸ்ரீ. கண்டிப்பாக உன் மக சிவானியாவுக்கு எங்களுடைய முழு வாழ்த்துக்கள் மனசார வாழ்த்துறோம். அந்த பொண்ணு நல்லா படித்து நல்ல இடத்துல பெரிய பொண்ணாகி நல்ல வேலையில் அமர்ந்து நல்ல உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் மனசார, அதுதான் எங்களுடைய ஆசையும். மனசார வாழ்த்துறோம்மா. நீயும் வாழ்த்து. மனசார வாழ்த்துறப்பா சோபாஸ்ரீ மிஸ். நல்லபடியாக பல்லாண்டு பல நூறாண்டு நீங்கள் வாழணும் மனசார வேண்டிக்கிறப்பா. தீர்க்க ஆயுசாக இருங்க. பாய். இதுதான் பண்ணிக்க அப்பாவுக்கு இட்லி பாருங்கள். இதுக்கு ஒரு சாம்பார், தக்காளி சாம்பார். இந்த சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும். இது பாருங்கள் பொடி, இதுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு ஸ்பூனுக்குன்னு எடுத்து வைப்போம். அதெல்லாம் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் மாணவி தான். மாணவியாக நான் முழுமையாக ஆகலை, நான் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன். இந்த சட்னி இப்படி ஊற்றுறோம். சட்னி இந்த சாம்பாரை இதை கொஞ்சோடு பிச்சு வரணும். செம்மையாக இருக்குது. இதுதாங்க இன்றைக்கி அப்பாவுக்கு. உங்களுக்கு யார் யாருக்கு இட்லி சாம்பார் பிடிக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி அப்பாவுக்கு டிஃபன் இதுதான்ப்பா. நாளைக்கு உங்களை வேறு ஒரு டிஃபன் வீடியோவில் ஈவினிங் சந்திக்கிறேன். பாய்.